கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாரு. ஆனா அதிமுகவையோ, பாஜகவையோ அவர் பேசுறது கிடையாது விஜய். மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பெருந்துறை கூட்டத்தில் பேசும். ஆக்சுவலாக அவர் தான் தன்னுடைய கொண்டைய மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மண்டையில் இருக்கிற கொண்டை தாவேகா தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க ஆளும் கட்சியை தானே விமர்சிக்க முடியும். ஏன்னா இப்ப களத்துல இருக்கிறது யாரு, அவங்கள பத்தின பேச முடியும் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இவங்க வெறுப்பு அரசியல் செய்யறாங்க, திமுக மட்டுமே அவங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த விதத்துல அது சரியா இருக்கும்? அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய கவசமாக திமுக இருக்கே ஒழிய அதிமுக கவசமா இருந்துதான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க கெட்டவன்னு சொன்னா ஏன் கெட்டவங்கிறதுக்கான ஒரு நான் தீர்வு சொல்லணும். விஜயனுடைய அந்த நீண்ட உரை எல்லாத்திலையுமே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்ல மக்களுக்கு தேவை தீர்வு தானே ஒழிய குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்க முடியும். தீய சக்திங்கிறாங்க. எது தீய சக்தி? எதனால் இது தீய சக்தின்னு சொல்றோம்? இந்த தீய சக்தி அப்படிங்கிற இந்த சொல்லாடல் திமுகவை வீழ்த்திருமா அப்படின்னு பார்த்தா மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த மக்கள் சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏறக்குறைய ஒரு 70-80 ஆண்டுகளாக அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போட இருக்கு. ஏன்னா எத்தனையோ கட்சிகள் காணாமல் போயிடுச்சு. அப்ப விஜய்ங்கிற ஆயுதம் திராவிட கருத்தியில நீர்த்து போக செய்யறதுக்கான ஒரு மிகச்சிறிய ஆயுதம் அப்படின்னு அமித்ஷா அதனாலதான் அவரை பாரதிய ஜனதா பயன்படுத்தி திமுகவை தீய சக்தின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைய நேர்காணல்ல விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபிச்சந்தன் நம்மோடு இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். மக்கள் சந்திப்பு ஈரோடுல விஜய் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா திமுக ஒரு வெறுப்பு அரசியல் செய்யற மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. இதை கூட சமீபத்துல விசிகாவின் தலைவர் திருமாவளவர்களும் பேசியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு அரசியல் விஜய் துவங்கி வைக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் அவர்களும் தீய சக்தின்னு தான் சொன்னார். எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தீய சக்தின்னு தான் சொன்னாங்க. அதற்கு பிறகு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சீமான் போன்றவர்களும் திமுகவை தீய சக்தின்னு தான் சொன்னாங்க. விஜய் இன்னைக்கு அதே தான் தீய சக்தின்னு சொல்கிறார். இந்த தீய சக்தி அப்படிங்கிற இந்த சொல்லாடல் திமுகவை வீழ்த்திருமா அப்படின்னு பார்த்தா மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த மக்கள் சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏறக்குறைய ஒரு 70-80 ஆண்டுகளாக அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. ஏன்னா எத்தனையோ கட்சிகள் காணாமல் போயிடுச்சு. திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் காணாமல் போயிருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மேல சொன்னாலும் அந்த மக்கள் சக்தி அப்படின்னு இருக்கிறதுனால விஜயனுடைய தீய சக்தி அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு அது வீரியமாக எடுபடும் தெரியல. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வேறு ஒரு கருத்தை திமுக மேலே சொல்லியிருந்தால், ஒரு புது கருத்தை சொல்லியிருந்தால் மக்கள் அதை வரவேற்பாங்க. திருப்பி போட்ட ரெக்கார்டு மாதிரி அதையே தான் திரும்பி சொல்கிறதுனால 10ஓட 1 11ன்னு கடந்து தான் போவாங்களே ஒழிய இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, விஜய் அரசியலுக்கு வரும்போது ஒரு பின்புலத்தோட, ஒரு நடிகன் என்கிற பின்புலத்தோட வராரு. ஒரு விளம்பர வெளிச்சம் இருக்குது. அவர் எங்கே போனாலும் அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுங்கிறது நடிகனுக்கே உண்டான ஒரு இயல்பு. அது அப்படி ஒரு கூடுகிற அந்த பெருங்கூட்டத்தை ஒரு அரசியல் படுத்துவார் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய பாதை என்பது மக்களை அரசியல் படுத்தாமல் வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறதுனால குறிப்பாக தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் அப்படின்னு இது வரைக்கும் வென்றதா வரலாறுகளில் இல்லை. வெறுப்பு அரசியல் இல்லை. இப்போ 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. அறிஞர் அண்ணா காங்கிரஸ் மேலே வெறுப்பு அரசியலை உமிழவே இல்லை. கொள்கைகளை பேசினார். அவங்ககிட்ட இருந்த ஒரு பண்ணையார்த்தனத்தை விமர்சித்தார். எளிய மக்களை அந்த கட்சி ரீச் பண்ணல அப்படிங்கிறத முன் வச்சார். அதனால தான் 67 மாபெரும் வெற்றி பெற்றது திமுக. திமுகவுக்கு பிறகு அதிமுக உதயமானது. இதே மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பெரிய செல்வாக்கிலையும் வச்சு வெறுப்பு அரசியல் அவர் பரப்பல. அவர் மக்களுக்கான சில திட்டங்கள் சொன்னார். ஏன்னா அவர் திராவிட வளர்ப்பு அவர். அதனால் அந்த கொள்கைகளை பற்றி ஓரளவுக்கு எம்ஜிஆருக்கு தெரியும். அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த கால தமிழ்நாட்டு வரலாற்றை ஒப்பிடும்போது ஒரு புதிய புதிய திட்டங்கள் அல்லது புதிய புதிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அம்மையார் ஆட்சியில் இல்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது அவங்க பண்ணாங்களே ஒழிய இந்த சாதனைக்கு அம்மையார் சொந்தக்காரர்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு சாதனை இருப்பதா நமக்கு அரசியலில் தெரியல.
ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு 10ஓட 1 11 அப்படிங்கிற கணக்கு தான் துவங்கப்படுதே ஒழிய புதுசாக ஒரு அரசியல் அப்படிங்கிறது அவர் கொண்டு வரலைன்னு தான் விஜய் தான் நம்ம பார்க்க முடியுது. தாவேகா தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க ஆளும் கட்சியை தானே விமர்சிக்க முடியும். ஏன்னா இப்ப களத்துல இருக்கிறது யாரு? அவங்கள பத்தி தானே பேச முடியும் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இவங்க வெறுப்பு அரசியல் செய்றாங்க, திமுக மட்டுமே அவங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுல வந்து எந்த விதத்துல அது சரியா இருக்கும்? அதாவது ஏற்கனவே ஆண்ட கட்சி அவங்க சாதாரண இல்லை, 10 வருஷம் ஆண்டிருக்காங்க அதிமுக. இப்போ இவங்க 5 வருடம் ஆண்டிருக்காங்க. அப்போ 10 வருடங்களில் ஆண்ட அதிமுகவில் எவ்வளவோ மாநில சுயாட்சி பறிப்புகள் இங்கே நடைபெற்றது. இப்போ நீட் மாதிரி தேர்வுகளுக்கோ அல்லது மத்திய அன்னைக்கு இருந்த பாஜக ஒன்றிய அரசு அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்துணையுமே மாநில உரிமைகளை பறிக்கிறதா இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக அரசு மாநில உரிமை பறிப்புங்கிற எல்லா திட்டத்தையுமே எதிர்க்குது. அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய கவசமாக திமுக இருக்க ஒழிய அதிமுக கவசமாக இருந்துதான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆக திமுகவை விமர்சிப்பது என்பது, விமர்சனம் எல்லாத்துக்கும் சொந்தமானது. இப்போ திமுக இதை சரியாக செய்யலை, இப்போ திருப்பரங்குன்ற மலையை சரியாக கையாளலை அப்படிங்கிற விமர்சனம் வைப்பது என்பது வேறு. ஆனால் விமர்சனம் வைத்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு தீர்வையும் சொல்லணும். இப்போ நீங்கள் கெட்டவன்னு சொன்னால் ஏன் கெட்டவங்கிறதுக்கான ஒரு நான் தீர்வை சொல்லணும். விஜயனுடைய அந்த நீண்ட உரை எல்லாத்துலேயுமே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்ல மக்களுக்கு தேவை தீர்வு தானே ஒழிய குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்க முடியும். அது மாதிரி அதிமுக மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக வைத்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கோட்டை விட்ட அத்தனை திட்டங்கள் என்னென்ன, தோல்விகள் என்னென்ன, ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க இணக்கமாக இருந்ததுனால தமிழ்நாட்டு உரிமைகள் எப்படி பறிபோச்சு அப்படிங்கிற பட்டியலை மக்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. அதனால தான் திமுக அரியணையில் ஏற முடிந்தது. அப்படி திமுக மேலே நீங்கள் விமர்சனங்கள் வைப்பது வேறு. தீய சக்தினா எதை தீயது என்கிறீர்கள், அதை சொல்லணுமா இல்லையா? தீய சக்திங்கிறாங்க, எது தீய சக்தி, எதனால் இது தீய சக்தின்னு சொல்கிறோம் அப்படின்னு அதற்கு விளக்கம் கொடுத்திருந்தால் ஒருவேளை அது அக்செப்டபுளாக இருக்கலாம். இருந்தால் மக்கள் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. வெறுமனே ஒருத்தர் போகும்போது அவர் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன் கெட்டவங்க அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். அதை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அந்த ரசிகர்கள் இருக்கிறார்களா என்பது முக்கியம். வேற தூய சக்தி தீய சக்தின்னு அவர் அடுக்குமல்ல பேச தெரியாது, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேற விமர்சனம் வந்து இல்லை. நம்ம வந்து இப்படி பார்க்கணும். விஜய் எழுதி கொடுத்ததை பேசுவார், எல்லாருக்குமே ஒரு நாவன்மை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிஞர் அண்ணாவுக்கு நாவன்மை இருந்தது, கலைஞருக்கு நாவன்மை இருந்தது. அந்த நாவன்மையோட நம்ம முதல்வர் இருக்காரான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. பட்டவர்த்தனமாக சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கணும். எல்லாத்துக்குமே அந்த நாவன்மை வந்துடாது. அப்போ எழுதி கொடுத்ததை அப்படியே பேசுகிறாருன்னா அது தலைவர் இல்லை. ஒருத்தர் எழுதி கொடுத்தாலும் கூட அதில் இருக்கிற இது நல்லலை, இது சரியில்லை, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு. எல்லாருமே திருமாவளவன் மாதிரி பேசணும்னு ஆசைப்பட முடியாது இல்லைங்களா? அப்போ எழுதி கொடுத்ததில் இருக்கிற சரி எது தவறு எது அப்படிங்கிறத ஆராயாமல் பேசுகிறதுல வர்ற வேணதான் இந்த தீய சக்தியின் மாதிரி வார்த்தைகள் எல்லாம். வெறுப்பு அரசியல்னா முதல் என்னன்னு விஜய் படிச்சுக்கிட்டாருன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து திமுக மட்டும்தான் பேசுறாரு, அதிமுகவையோ பாஜகவையோ அவர் பேசுறது கிடையாது விஜய். இதன காரணம் என்னவா இருக்கும்? இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இவர் இந்த மாற்றம் இருக்குல்ல, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாரு, ஆனா அந்த எதிரியை பத்தி இப்ப பேசுறதே இல்லையா அவரு? மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பெருந்துறை கூட்டத்தில் பேசும்போது. ஆக்சுவலாக அவர் தான் தன்னுடைய கொண்டையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மண்டையில் இருக்கிற கொண்டை பாஜக. ஏன் வந்து இந்த திராவிட கருத்தியல் என்பது ஆரிய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்து, சமூக நீதிக்கு எதிரான கருத்தியலை கொண்டது ஆரியம். அப்போ அந்த திராவிட கருத்தியலை நீர்த்து போக செய்யணும் அல்லது அழித்து விடணும் அப்படிங்கிறதான் ஆரிய கருத்தியலினுடைய முக்கியமான நோக்கம். அப்போ அந்த முக்கியமான நோக்கத்தை யாரை வச்சு நம்ம அதை செய்ய முடியும்னு பார்த்தா பாஜகவுக்கான பெரும்பாலான ஆதரவு இங்கே இல்லை. அதிமுகவை வச்சு அதை பண்ண முடியாது. ஏன்னா அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேமுதிகவை வச்சு பண்ண முடியாது. அப்போ யாரை வச்சு இதை பண்ணலாங்கும் போது அவங்க ஏறக்குறைய ரஜினிகாந்தை வந்து முன்னிறுத்தினாங்க. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பேட்டியில் திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவது போல் என்மேல் காவிச்சாயம் பூசுகிற நினைக்கிறார்கள், நான் சிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். அப்போ யாரை வீழ வைப்பது அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு அந்த நட்சத்திர அந்தஸ்து இங்கே இருக்குது. அப்புறம் அவரை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும்போது தான்
பாஜகவுக்கு எப்பவுமே வீழ்த்துறதுக்கு எது காரணியாக இருந்திருக்குன்னு சொன்னால் அமலாக்கத்துறை, ஐடி போன்ற துறைகள் வந்து அவருக்கு பக்கபலமாக இருக்காங்க. விஜய் மேலே அப்படி வழக்குகள் இருக்குது. இதை நம்ம சொன்னால் அவர் எதிரியாக நினச்சி சொல்கிறோன்னு வரும். அவர்கிட்ட இருந்த பிடி செல்வகுமார் அவருடைய மேலாளர் அவரே அவர் மேலே பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வழக்குகளை வைத்து விஜய் வீழ்த்தப்பட்டார். அப்போ விஜய்ங்கிற ஆயுதம் திராவிட கருத்தியில் நீர்த்து போக செய்கிறதுக்கான ஒரு மிகச்சிறிய ஆயுதம் அப்படின்னு அமித்ஷா, பாரதிய ஜனதா முன்னெடுக்கிறாங்க. அதனால தான் அவரை வந்து பாரதிய ஜனதா பயன்படுத்தி திமுகவை வந்து தீய சக்தின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா இந்த தீய சக்திங்கிற குரல் பாரதிய ஜனதாவினுடைய குரல், ஹெச் ராஜாவினுடைய குரல். ஹெச் ராஜா யார்? பிஜேபி. இன்னும் சொன்னால் பிஜேபியை தாண்டி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் மூர்க்கமான ஒரு உறுதிப்பாடு உள்ளவர் ஹெச் ராஜா. அப்போ விஜயினுடைய குரலும் ஹெச் ராஜாவினுடைய குரலும் ஒரே மாதிரியாக ஒழிப்பதற்கு காரணம் இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டு அல்லது எழுதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு களத்தில் திமுகவை எதிர்த்து நிற்கிற சக்திகள். ஏன்னா இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட விஜய் வாயை திறக்கல, அமைதியா தான் இருக்காரு. அதே மாதிரி எச் ராஜாவோட இப்போ அவரோட குரலா தான் வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு வந்து பேசப்பட்டு வருது. இப்போ அவர் மண்டையில் இருக்கிற கொண்ட வெளி தெரிஞ்சிருச்சு, அதை மறைக்க முடியாது. இனி விஜயை பொறுத்தவளுக்கு அவர் பிஜேபியால் இயக்கப்படுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த பார்வையில் தான் தமிழக மக்கள் அவரை பார்ப்பாங்க. அவரை பொறுத்தளவுக்கு சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, சகோதரத்துவம்னா என்ன, தமிழ்நாட்டில் நிலை பெற்றிருக்கிற அந்த நல்லிணக்க கோட்பாடுகளுக்காக திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் என்ன, தியாகங்கள் என்ன, இந்தி மொழியை திணிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எவ்வளவு அரும்பாடுபட்டு அந்த இந்தி மொழி திணிப்பை வந்து தடுத்தாங்கங்கிற வரலாறுலாம் விஜய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் மொழி தானே அப்படின்னு கடந்து போகக்கூடிய சாதாரண நபர் அவர். வடமொழி ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையெல்லாம் விஜய்க்கு இருப்பது போல் எனக்கு தெரியல. அது தப்பு இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு தலைவராக வரும்போது தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளுகிற நிலையில் விஜய் இல்லை. 2026 வெல்லணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த பார்வை தான் அவருக்கு இருக்கே ஒழிய தமிழ்நாட்டை பற்றிய வரலாறு என்ன, தமிழ்நாடு உருவானதுக்கான வரலாறு என்ன, இது ஒரு தனித்த தேசிய இனம்ங்கிறதுக்கான பின்புலம் என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் விஜய் அறிந்திருப்பதற்கு 0% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் கருது.